தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. விருதுநகர் அருகே அருப்புக்கோட்டையில் தேசிய கொடியுடன் பேரணி சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பேரணியை தடுத்து நிறுத்திய போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? அதாவது நாடு முழுவதும் நாளை மறுதினம் சுதந்திர தினம் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் உள்ள பிஜேபியினர் தேசிய கொடியுடன் பேரணி செல்ல வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட நகராட்சி காவல் ஆய்வாளர்களிடம் மனு எண்களை அளித்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து பேரணியாக செல்ல அனுமதிக்க முடியாது என ஒரு கட்டுப்பாடு உள்ளது மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. இதன் தொடர்ச்சியாக அருப்புக்கோட்டை பகுதியில் அருப்புக்கோட்டை, வெள்ளக்கோட்டை மற்றும் புளியம்பட்டி பகுதிகளில் வாகன பேரணி நடத்த அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர். காவல்துறை தொடர்ந்து மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே குவிந்த பாஜகவினர் ஒரு சில இடங்களில் இருந்து நேரடியாக சென்று பேரணியாக இருசக்கர வாகனத்தின் மூலமாக பேரணியாக சென்றனர். இதன் காட்சிகளை தங்கள் வீடியோவாக பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்தனர். இருந்த போதிலும் காவல்துறையினருக்கும் பிஜேபியினருக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இருந்த போதிலும் குண்டுக்கட்டாக சுமார் 20க்கும் மேற்பட்ட பாஜகவினர், மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன் உட்பட 20க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து வழக்கு என்பது பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.